சாமி கலா பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க. என்னடி சாமி அர்ச்சனை பண்ண சொன்னா அங்க கையை காட்டுறாரு? அங்க என்ன எழுதி இருக்கு? கருப்புசாமி, இன்னைக்கு என் பிறந்த நாள். இல்ல வார்த்தையை 4 வார்த்தை சொல்லி ராகத்தோட அர்ச்சனை பண்ணுங்க. இன்று சாமிகள் மௌன விரதம். பக்தர்கள் யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம். அது கிடக்கட்ட நீங்க அர்ச்சனை பண்ணுங்க. ஏங்க மௌன விரதம் இருக்கிற சாமியை சும்மா தொந்தரவு பண்றீங்க? என்னைக்கு இந்த சாமியார் மௌன விரதம் இருந்தானோ அன்னையில இருந்து மழையும் இல்ல தண்ணியும் இல்ல. அவன் பேப்பரை வச்சுட்டு அலைகிறான். இதுல சப்போர்ட் வேறையா? சாமியார பார்த்தா போதும் தட்ட தூக்கிட்டு வந்துருவாளுங்க. போகடி. நாட்டுல நடக்கிறத சொன்ன சாமி. நானும் ரொம்ப நேரமா கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். மௌன விரதம் இருக்க சாமியை போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கே. அவர் யாருக்காக மௌன விரதம் இருக்காரு? அவருக்காகவா? நாட்டுக்காக, நாட்டு மக்களுக்காக, உனக்காக, எனக்காக. புரிஞ்சுதா? அப்படியா? அவனுக்கு நீ ரெக்கமெண்டேஷனா? அவன் எத்தனை கல்யாண வீட்டு செருப்பு திருட்டு இருக்கா உனக்கு தெரியுமா? கருமாதி வீட்டுன்னு கூட பார்க்க மாட்டான், அங்கேயும் திருடுவான். அவன் வர வர பேசுவா. இன்னைக்கு தான் உங்களை பார்த்த உடனே ஆக்ட் கொடுக்குறான். மௌனசாமி பேசுவாருங்கிற? பேசுவான். பேச மாட்டாருங்கிற? பேசுவான். பேச மாட்டாருங்கிற? கொட்டாவி வையா, அப்படி பேசிட்ட நீ என்ன தார? 100 ரூபா தரேன். அப்ப ஏன் நேத்து துணி விழுத்தது கடன் சொன்ன? அது வேற விஷயம். பேச வச்சா நான் 100 ரூபா தரேன். எடு பாப்பா. சரி கொடு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் வாங்க. அப்பனே முருகா. அடேடே, சுவாமிகள் மௌன விரதமோ? உங்கள மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனாலதான் நாட்டுல நல்லா மழை பெய்யுது. ஐயா கும்பிடுறேனுங்க. முருகா காப்பாத்துப்பா. யாருன்னு நினைச்சேன்? என்ன கையில அடிச்சுக்கியா? உன்னை இந்த கோயிலுக்குள்ள நுழைய விட்டுருவேனா? பாத்துறேன். ஐயா என்னை மன்னிச்சுக்கங்க. ஏதோ ஒரு வேண்டாத கலந்து இங்க நின்னுக்கு இருந்துச்சு. அது பார்த்து விட்ட வேலைங்க. ஐயா யாராச்சும் என்ன இடுப்பு நோண்டி விட்டா எதுக்கு இருக்கால தூக்கி போட்டு மாட்டடி அடிச்சு போடுவானுங்க. மன்னிச்சுக்கங்க. அதுக்காண்டி வேலையை விட்டலாம் தூக்காதீங்க. சொன்ன கலைக்கு நல்ல வேலை. யாரும் பாக்கல. குளிப்போம். நான் ஒரு ஓரமா குளிக்கிறேன், நீங்க ஒரு ஓரமா குளிங்க. நான் மடிப்பா. நான் உங்க மடியில ஒண்ணும் குளிக்கல. நான் ஒரு ஓரமா குளிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வேணாம் சொன்னா நான் குளிச்சு வந்த பின்னால குளிப்பா. போப்பா. எதுக்கு என்ன போக சொல்றீங்க? ஒண்ணுமே இல்லாம குளிச்சுக்கிட்டு இருக்கா? ஒண்ணுமே இல்லையா? ஓமா கூட இல்லையா? ஃப்ரீயா குளிச்சு நின்றுக்க. ஃப்ரீயா குளிக்கீங்களா? ஃப்ரீயா குளிங்க, நான் வர்றேன். உலகம் பாத்துருடா. பாக்கட்டும். ஐயோ யாரு குப்பட்டும். டேய் இந்த பாரு வேணா. அட பாவி. ஐயோ மீன் வர கடிக்குது. மாமி என்னடா? உங்க அக்கறை கருப்பையர் சுந்தரம் இல்ல, அவர் உங்க தோட்டத்து கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிற போறாரு. ஐயோ அது ஊர்ல இருக்கிறவெல்லாம் குடிக்கிற தண்ணியாச்சே. சீக்கிரம் எடுத்து போடுங்க, இல்ல நாரி போயிடலாம். ஐயோ டேய் சுந்தரம், நாரி போயிடுமா? அட பாவி, ஓகே என்ன ஆயிடுச்சு? தற்கொலை பண்ணிக்காதடா. ஐயோ டேய் சுந்தரம், ஏன்டா தற்கொலை பண்ணிக்க போற? நாங்கெல்லாம் இருக்கிறச்சே. டேய் வெளிய வாடா கண்ணா. ஐயோ மாமி எவங்கினா நான் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ போ. நான் நம்ப மாட்டேன். நீ தற்கொலை தான் பண்ணிட்டு இருக்க. மேல வா. நான் இப்ப வர முடியாதுன்னா வர முடியாது. பேசாம போ. எப்ப வருவ? எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் ராத்திரி 12 மணிக்கு வர்றேன். போ மாமி. நீச்சல் நன்னா தெரியும். இப்ப நீ வரல நான் குதிச்சிடுவேன். நீ குதிக்க போறியா? நான் தாங்க மாட்டேன். மேல வந்துரு மாமி. ஐயா எனக்கு என் உசுறு வேணும் ஐயா. அடக்கு இருக்கா? ஓ உசுறு எங்களுக்கு எதுக்கு? அதை எடுக்கதான் மேல ஒருத்தர் இருக்கான்ல. அந்த ஆண்டவன் நீதான் ஐயா, நீதான் ஐயா. பொறு எங்களுக்கு தேவை உன் தலை மட்டும்தான். அட போடா, 2 ஒண்ணுதான். ஆனா ஒண்ணு நிச்சயம், உங்க ஆத்தா சுத்தமா ஆடையா சொல்றா. இந்த தலைனால உங்களுக்கு 10 பைசாவுக்கு பிரச்சனை இருக்காரு சொல்லிவிட்டு. அட போடா. பரமேஸ்வரா, ஏண்டா யார் தலைய யாரா எடுக்கிறது? ஏண்டா சுந்தரையர் தலைனா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா? எங்கடா அவன் தலைவ கூடலூர் கோயந்தே? அவன் இன்னைக்கு என்கிட்ட கோயந்தாடா. கோயந்தா வாடா வா. ஏன் தலைவா நீ எடுக்கிற?
ஓந்தல நாட்டாளா ஏந்தல எடுப்ப இப்பப்பா இல்ல இல்ல நான் சுடல எங்க ஊர் ஹரிச்சந்திரா நாடகத்துல ஹரிச்சந்திரன் பக்கத்துல போலீஸ்கார வேஷம் போட்டு சுட்டேன் அந்த நாடகத்துல சும்மா எடுத்து பார்த்தேன் அவ்வளவுதான் சுடு வேணாங்க சுடுறா சுட்டா நீங்க தத்து போயிருவீங்க சுடுறா துப்பாக்கி எடுத்தவெல்லாம் சுட்டுட முடியுமா? முடியாது. கத்தி எடுத்தவெல்லாம் வெட்டிட முடியுமா? முடியாது. மீச வச்சவெல்லாம் கோவிந்தன் ஆயிட முடியுமா? சத்தியமா முடியாதுங்க. அதுக்கு ஒரு தகுதி இருக்கணும்டா. துப்பாக்கியால சுடணும்னா குறிபாத்து சுடணும். ஆமாங்க. கத்தியால வெட்டணும்னா கரெக்டா வெட்டணும். ஆமாங்க. மீச வைக்கணும்னா ஆம்பளையா இருக்கணும், வீரா இருக்கணும். ஆமாங்க. அந்த ரெண்டுமே என்கிட்ட கிடையாது சாமி. என்ன மன்னிச்சிருங்க சாமி. நான் இனிமே இப்படி செய்ய மாட்டேன் சாமி. ஏய், இவன் தலையை கலெக்டர் விட்டு காமிச்சுங்கடா. ஆமா. கலெக்டர் இருந்து லெட்டர் வந்திருக்கு. சீக்கிரம் படிக்கலையா? அரசாங்கம் விட சொல்லிட்டா ஏதோ லெட்டர் கொடுத்துருப்பாங்க போட்டிருக்கு. நான் ரொம்ப நல்லவையா. ஆமாங்கய்யா, சத்தியமையா. ஐயா, ஊர் தலைவர் லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு. இதையும் படிக்கலையா? ஊர் தலைவர்லாம் என்ன கைவிட மாட்டாங்கய்யா. ஏன்னா ஊரு நல்லது கெட்டதுக்கு அப்புறம் நான் தாயா. அது போக ஊர் கோயில விளக்கத்தை என்ன தவிர வர ஆள் இல்லையா. கோவிந்தன் அவர்களுக்கு சுந்தர ஐயர் எங்கள் ஊரில் இருந்தவரை பல தொல்லைகளை அனுப்பித்தோம். இப்போது ஊர் நிம்மதியாக இருக்கிறது. தயவு செய்து சுந்தர ஐயரை உடனடியாக கொள்ளவும். இப்படிக்கு ஊர் தலைவர் உலகநாதன். விட்டுருக்கையா? ஏய், இந்த நாய கவர்மெண்ட்டும் வேண்டாங்குது, ஊர் ஜனங்களும் வேண்டாங்கிறாங்க. அப்புறம் எதுக்குடா இவன் தலை? துரத்தி விடுங்க.